இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொன்னால் உலகம் முழுக்க தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டாக திருநெல்வேலியில் வளர்ந்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இருட்டுக்கடை அல்வாவை அந்த கடையினுடைய உரிமத்தையே நான் என்னுடைய பெண்ணை ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன், அவங்க அந்த சம்பந்திக்காரங்க என்னுடைய கடையினுடைய உரிமத்தையே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய மகளும் ரெண்டு பேருமே வாதங்களை முன் வச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே அவங்கள நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப எது உண்மை தன்மை அப்படிங்கிறது? அப்ப இவங்களுடைய மகளுக்கும் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய பல்ராம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பிப்ரவரி 2ஆம் தேதி, இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி 2 நபர்களுக்குமே திருமணம் ஆகுது. அப்ப திருமணம் முடியக்கூடிய நேரத்திலே இந்த பெண் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த குடும்பமே எங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்து நீங்க வரதட்சணையை இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அப்ப எதை வரதட்சணையா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு இது ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரியும், ஒரு வரதட்சணைக்காக எல்லா வீட்டிலையும் நடக்கிற மாதிரி இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த கடைக்கு ஏற்கனவே 5 கோடி ரூபாய் கிட்ட கடன்ல அங்க இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடையை வச்சுதான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கக்கூடிய 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனை இருக்கிற கடையை நாங்க ஏன் விலைக்கு வாங்க போறோம்? இல்லாட்டி உண்மையிலே இவருக்கு இல்லீகலா வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கா, அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் யாசர் சார் தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ இந்த இருட்டுக்கடை அல்வா அதை பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த ஓனர் மேலே இப்போ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டா திருநெல்வேலியில வளர்ந்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இருட்டுக்கடை அல்வாவை அந்த கடையினுடைய உரிமத்தையே நான் என்னுடைய பெண்ணை ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன், அவங்க அந்த சம்பந்திக்காரங்க என்னுடைய கடையினுடைய உரிமத்தையே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய மகளும் காவல் நிலையத்தில் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்த விஷயம் சமூக வலைத்தளம் முழுக்க இப்போ பேசும் பொருளாக இருக்கு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோரியை 2 விதமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, எல்லாருமே பெண் தரப்புல தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இங்கே பெண்ணுக்கு தான் நீதி கிடைக்கணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆண் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண் தரப்புல சப்போர்ட் பண்ணவங்களையும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டோரியை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நடுநிலைமையாக 2 நபர்களும் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா, இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை முடிச்சுட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு தகவலை நமக்கு இன்னும் சொல்லல. 2 பேருமே வாதங்களை முன் வச்சிருக்காங்க, 2 பேருமே குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இருக்கிறாங்க, 2 பேருமே அவங்கள நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப எது உண்மை தன்மை அப்படிங்கிறது இன்னமும் கூட காவல்துறை அதிகாரிகளால விசாரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டோரியை 2 விதமாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கவிதா சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அந்த இருட்டுக்கடை அல்வாவினுடைய உரிமையாளராகவே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஸ்ரீ கனிஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளும் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய மகளுக்கும் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய பல்ராம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பிப்ரவரி 2ஆம் தேதி, இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி 2 நபர்களுக்குமே திருமணம் ஆகுது. அப்ப திருமணம் முடியக்கூடிய நேரத்திலே இந்த பெண் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, திருமணம் முடிந்த அரை மணி நேரத்திலே அவங்க மண்டபத்துக்கு வெளியில வந்து சண்டை போட்டாங்க ஒரு சில காரணங்களுக்காக. எங்களுடைய உறவினர்களுக்கு முன்னாடியே அவங்க எங்களை திட்டினாங்க. என்னன்னு சொல்லின்னு சொன்னா, நீ எப்படி வாழ்றன்னு பார்ப்போம், நீ எப்படி சந்தோஷமா இருந்துடுறன்னு பார்ப்போம், உன்னை எப்படி வாழ வைக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அரை மணி நேரத்திலே வரதட்சணைக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தால் கூட 2 நபர்களுமே கோவையில் இருக்கக்கூடிய பல்ராம் சிங் அவங்களுடைய வீட்டுல போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, 1 மாசத்துக்கு மேல கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில தான் என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த பல்ராம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கு, அந்த பெண்ணோட அவர் அடிக்கடி பேசுறாரு, அடிக்கடி அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்காக வெளில போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலாக நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன திருமணம் பண்ணிட்டு வேறொரு பெண்ணோட தொடர்புல இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல, இதெல்லாம் உங்களுடைய வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டலுமே என்னை விடுத்தாரு. அப்ப நான் ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல இறுதியாக சண்டை ரொம்ப முத்திருச்சு, நான் அவர்கிட்ட ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நீ இங்க இருந்து கிளம்பிரு, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இதே வீட்டுல முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு சொன்னாரு. அப்ப நான் ரொம்ப சண்டை போட்ட உடனே வீட்டுல போயிட்டு வரதட்சணை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பமே கார் ஏற்படுத்தி கொடுத்து திருநெல்வேலி இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிட்டு போய் வரதட்சணை வாங்கிடுவான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் மார்ச் 15ஆம் தேதி போல
என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அனுப்புனது மட்டும் இல்லாம மறுநாள் அந்த குடும்பமே எங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்து நீங்க வரதட்சணையை இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அப்ப எதை வரதட்சணையா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருட்டுக்கடை அல்வாவினுடைய உரிமத்தை எங்களுடைய பேருக்கு எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலாக இருக்கக்கூடிய டிஃபெண்டர் கார் ஒண்ணு. அப்ப அந்த காரை எங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும், வரதட்சணையா மாப்பிள்ளைக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. எங்க அம்மாவும் ஒரு கட்டத்துல சரி கார் கேட்கறாங்க வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்காக காரை கூட புக் பண்ணிட்டோம். ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா கடையினுடைய உரிமத்தை கேட்கறாங்க. ஒரு பிராண்டா நாங்க அதை வளர்த்து வச்சிருக்கோம், இத்தனை தலைமுறையா நாங்க அதை பாதுகாத்து வச்சிருக்கோம், உலக புகழ் பெற்ற அளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்குன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட திருநெல்வேலிக்கு வந்தாருன்னா எங்க கடைக்கு வந்துட்டு தான் போவாரு. அந்த அளவுக்கு நாங்க ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கோம். இந்த உரிமத்தையே கேட்கறாங்கன்னு சொன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தையே கேட்கறாங்க. இதை எப்படி தர முடியும்? அப்போ எனக்கும் கொலை மிரட்டல் வருது. அந்த பெண்மணியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பல்ராம் சிங்கும் அவங்களுடைய குடும்பத்தாரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒழுங்கா காசை கொடுங்க, இல்லாட்டி உங்க பொண்ணை வாழ விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா நீங்க வரதட்சணை தரணும் அப்படிங்கறத தொடர்ச்சியா டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஆயிருமோன்ற பாதிப்பு ஏற்பட்டுரும், நாங்க 2 பேருமே கொலை செய்யப்படுவோன்ற அச்சம் இருக்கிறனால இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லையில இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாம சிஎம் செல் இருக்கு, சிஎம்மோட தனி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்குமே அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இந்த விஷயத்துக்கு மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே விரிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க அடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து பிஜேபியில இருக்கிறாராம். பிஜேபியோட அவரு அதனால வந்துட்டு நீங்க எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி விஷயம், ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு பர்சனல் விஷயம். இதுல பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எந்த விதத்துல சரியானதா இருக்கும் சார்? இதை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு இது ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரியும் ஒரு வரதட்சணைக்காக எல்லா வீட்டிலையும் நடக்கிற மாதிரி இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா அவரு டைரக்டாவே நான் பிஜேபியில இருக்கேன்ற ஒரு வார்த்தையை அவர் தான் முதல்ல சொல்றதா இந்த பெண் தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் பிஜேபியில இருக்கேன், பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாண்டிங் கவுன்சில்ல மெம்பரா இருக்கேன், எனக்கு போஸ்டிங் தர போறாங்க, நான் நினைச்சா எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் ஃபோர்ஜரி பண்ண முடியும், அதையும் தாண்டி ஒரு கட்டத்துல நான் அட்வொகேட்டாவும் இருக்கேன், என் வேலையே உண்மையை பொய்யாக்குறதும் பொய்யை உண்மையாக்குறதும் தான், அப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டாங்க. இன்னொன்னு நாங்க ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை தான் வச்சுக்க நடத்திட்டு இருக்கோம். இங்க பல மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா எல்லா மக்களுமே எங்களுடைய உணவகத்தின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த சுவைக்காக தான் வராங்க. அப்போ FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சான்றிதழை நான் ரத்து பண்ணிடுவேன், இந்த பொருட்கள் வந்து இந்த உணவு இந்த அல்வா அப்படிங்கிறது கெட்டு போனதை வச்சு சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு ரைடு விட்டு உங்களுடைய உரிமத்தையே நான் பறிச்சிருவேன்ற அளவுக்கு எங்களை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எது கேட்டாலும் அவர் திருப்பி வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா நான் பிஜேபியில இருக்கேன், நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன், உன்னை வாழ விடாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக தொல்லை பண்றாங்க, வரதட்சணை கேட்கறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க தரப்புல வந்துட்டு வைக்கிற வாதம் என்னன்னா வரதட்சணை கேட்கறாங்க, பொண்ணை வந்துட்டு அடிக்கிறாங்க, அபியூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான். ஆனா எதிர் தரப்புல அவங்க சொல்றது என்னன்னா எங்க கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, 4 தலைமுறை கூட உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கு, அப்படி இருக்கப்போ நாங்க எதுக்காக வரதட்சணை கேட்டிருக்கணும், எதுக்கு கேட்டிருப்போம் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாதத்தை தான் வைக்கிறாங்க. இது ரெண்டுல எதை சார் நம்புறது, யார் பக்கம் வந்துட்டு உண்மை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆணினுடைய தகப்பனார் அவர் பேசக்கூடிய நேரத்துல எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இவங்க கிட்ட வரதட்சணையை வாங்கி தான் நாங்க வாழணும், எங்களுடைய வசதியான வாழ்க்கையை நாங்க வாழ போறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் 4 தலைமுறையா சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றோம், அது மூலியமா பல கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கோம். ஒரு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இந்த பெண் பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுக்கக்கூடிய மறுநாளே இவரும் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி அவருடைய வீட்டிலேயே தான் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடக்குது. அப்ப அங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் ஓப்பனா வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நீங்க எல்லாருமே என்னுடைய வீட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, வரும்போது என் வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களே, நான் வெளியில எத்தனை கார் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களே, நான் ஒரு ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் யூஸ் பண்றேன், இந்த பைக்கோட விலை எவ்வளோன்னு சொன்னா இவங்க சொல்றாங்களா அந்த இருட்டு கடை அல்வா ஃபேமஸ்னு, அந்த கடையினுடைய 1 ஆண்டு வருமானத்தை எடுத்தாதான் என்னுடைய அந்த வண்டியவே வாங்க முடியும், அந்த அளவுக்கு நான் கோடீஸ்வரன். இதை பெருமைக்காக சொல்லல, நான் அந்த அளவுக்கு வசதியா இருக்கேன், நான் வரதட்சணை வாங்காம தான் திருமணம் பண்ணேன், என் பையனுக்கும் வரதட்சணை வாங்காம தான் திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பெண்ணை நான் எடுத்துக்கிறதுக்கே சம்மதிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. ஆனா இவங்க பெண் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க வரதட்சணையாக நகைகளை கொடுத்தோம், ஜுவல்ஸை கொடுத்தோம், அதே மாதிரி லிக்விட் கேஷஸோ கொடுத்தோம், இவங்க கேட்டதுக்காக டிஃபெண்டர் காரையும் நாங்க புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை சொல்றாங்க. இது எல்லாமே பெண் தரப்புல வைக்கக்கூடிய வாதங்கள். இப்ப ஆண் தரப்புல அவங்களுடைய அந்த பல்ராம் சிங் அவருடைய தந்தை என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்க பொறுத்த வரைக்கும் கடையெல்லாம் நாங்க உரிமத்தை கேட்கல, எங்களுக்கு கடையை பேர் மாத்தி கொடுங்கலாம் கேட்கல,
அந்த கடைக்கு ஏற்கனவே 5 கோடி ரூபாய் கிட்ட கடன்ல அங்க இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடையை வச்சுதான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு கடன் வாங்கி இருக்கக்கூடிய 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் இருக்கிற கடையை நாங்க ஏன் விலைக்கு வாங்க போறோம், இல்லாட்டி நாங்க ஏன் அதை உரிமத்தை கேட்க போறோம், அப்ப நாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் கேட்கல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்னொன்னு, என்னுடைய மனைவி டார்ச்சர் பண்ணா, என் பையன் டார்ச்சர் பண்ணா, ஏன்னா பெண் வீட்டுல குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது பிசிக்கலாவும் மென்டலியும் ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, காசு கேட்டு தொல்லை பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என் மனைவி அந்த மாதிரி எந்த விதமான தொல்லையும் பண்ணல. இவங்க என் மனைவி எப்போ தொல்லை பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ அந்த டைம்ல என்னுடைய மனைவி சிங்கப்பூர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விமான டிக்கெட்டுகளுமே எடுத்து காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் தான் விசாரிக்கணும். இப்ப அவர் டிக்கெட் எடுத்து காட்டுறாருங்கிறதுக்காக நம்ம அதை முழுசா நம்பிடவும் முடியாது. ஏன், இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே என்னன்னு சொன்னா அவர் டிக்கெட்டை எந்த மாதிரி வேணாலும் ஃபோர்ஜரி பண்ண காட்ட முடியும், எந்த டாக்குமெண்ட் வேணாலும் உருவாக்குவேன், இருக்கிற டாக்குமெண்ட்டை பொய்யாக்குவேன், என் வேலையை அதுதான், எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ உண்மையிலே இது அந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி நம்ம பல மூவிஸ்ல பாத்துருப்போம்ல, திடீர்னு இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை காமிச்சு இந்த நாள்ல இவர் இங்க இல்ல, ஒரு கமலஹாசன் மூவியை கூட நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்றாரா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில தான் தெரிய வரும். அப்போ டிக்கெட்டை காமிச்சு என் மனைவி அந்த நாள்ல சிங்கப்பூர்ல இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 தலைமுறைக்கான சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. 7 கோவில்களுக்கு மேல கட்டி இருக்கிறோம். ஒரு ஏழை குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும், அப்பதான் அந்த பொண்ணு ஒழுக்கமா இருக்குங்கிறதுக்காக தான் எடுத்தோம். ஆனா அதுக்காக தான் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணு எடுத்தோம். இன்னும் ஒரு எந்த அளவுக்கு சொல்றாருன்னு சொன்னா, நாங்க திருமணம் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த பொண்ணுக்கு இருட்டுக்கடை அல்வாங்கிற ஒண்ணு எல்லாம் கிடையாது. அவங்க அப்பா ஒரு மெக்கானிக்கா இருக்காரு, ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். நாங்க திருமணம் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு 300 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த கடை வேற ஒருத்தர்கிட்ட இருந்து இவங்களுடைய பேருக்கே வருதுங்கிறாங்க. அப்போ திடீர்னு தான் இவங்களுக்கு அந்த கடையே வந்திருக்கு. அப்போ நான் சொத்துக்காக பொண்ணை திருமணம் பண்ணலங்கிறது இதுல இருந்தே நிரூபணம் ஆகுது அப்படிங்கிற அவருடைய நியாயத்திறப்பிலான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு. என் மகனுமே இங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கான். இஸ்ரோல இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல போயிட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடியவன். என்னுடைய இன்னொரு மகனையும் நான் லண்டனுக்கு அனுப்பி வழக்கறிஞருக்கு படிக்க வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நாங்க செட்டில்டான ஃபேமிலியா இருக்கும் பொழுது எதுக்காக எங்க மேல வரதட்சணை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பொய் குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய தரப்பு வாதமாவும் இருக்கு. சார், ஆக்சுவலா வந்துட்டு அவங்க மேல வச்ச பெரிய அலிகேஷன் அப்படின்றதே டவுரி கேட்கறாங்க, வரதட்சணை கேட்கறாங்க அப்படின்றது தான். அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணா இருந்தா அவங்களுக்கு இருக்க நடவடிக்கை அப்படின்றது யூஸ்வலாவே வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ஏதோ பரம்பரையா ஒரு பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. நீங்க பேசினப்பவே சொல்லியிருந்தீங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறப்போ நகைகள் போட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வரதட்சணை இவங்க பிரிஞ்சு இப்ப இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த நகைகள்லாம் என்னாச்சு சார்? இதை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி நான் வரதட்சணை வாங்காம தான் திருமணம் பண்ணேன். ஏன்னா எனக்கு வரதட்சணை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, என்கிட்ட 4 தலைமுறை சொத்து இருக்கு. என் பையனுக்கும் வரதட்சணை வாங்காம தான் திருமணம் செய்யணுங்கிறதுக்காக தான் என்னுடைய முதல் பையனுக்கும் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து பெண் எடுத்தேன். இருந்தாலும் அவர் திருமணம் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு சூட்கேஸ் முழுக்க நகையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 40 நாள் முடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு போற நேரத்துல கூட அந்த சூட்கேஸ் அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை நாங்க கேட்கவும் இல்லை. அப்போ ஒரு சூட்கேஸ் முழுக்க தங்கம் வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி வசதி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கூட இனிமே தான் விசாரிக்க இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த விஷயத்துல இருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இருட்டு கடை அப்படின்றது அவங்களுக்கே வந்துட்டு இப்போதான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வச்சிருந்து இவங்க வாங்கியிருக்காங்க. நான் அந்த கடை மேல வந்துட்டு 5 கோடி வந்துட்டு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ சொன்னீங்க. இப்போ இவரு வந்துட்டு பார்த்தா 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கே இப்போதான் அந்த கடன் இருக்கிறது தெரிஞ்சு ஒருவேளை இதை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய தரப்பிலான வாதமும் அதுவா தான் இருக்கு. நான் திருமணம் பண்ணக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தாங்க, அதனாலதான் அவங்களை திருமணமும் பண்ணேன். இப்பதான் எங்களுக்கே தெரிய வருது அந்த கடையை அவங்க ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடையை அவங்க ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு நிலுவையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் முன்வைக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த சீட்டிங் வெளியில தெரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக அதை திசை திருப்புறதுக்காகவும் அவங்க வாங்கின கடனெல்லாம் என் பேரை சொல்லி அடைக்கலாம், என்கிட்ட இருந்து காசை வாங்கி அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறதாவும் சொல்றாரு. அப்ப அந்த டிஃபெண்டர் காரை பத்தி சொல்லும் பொழுது கூட நாங்க புக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க ப்ரூஃபை சப்மிட் பண்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, 2024 நவம்பர் மாசத்துல தான் என்கேஜ்மெண்டே நடந்துச்சு 2 பேருக்கும். ஆனா நாங்க ஏப்ரல் மாசத்திலேயே எனக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணேன். ஏன், அந்த காரோட விலை கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கிட்ட வரும். அந்த காரு இங்க தயாரிக்க மாட்டாங்க, லண்டன்ல தான் தயாரிப்பாங்க. நம்ம எல்லா காரையும் வாங்குற மாதிரி உடனே போயிட்டு நெட் கேஷை கொடுத்தோ இஎம்ஐல போட்டோ ஒரு காரை வாங்கிட்டு வர மாதிரி டிஃபெண்டர் காரை வாங்க முடியாது. அந்த காரை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அதுக்கான பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணணும். அப்போ நான் அப்பவே அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்து ஏப்ரல்லே புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபையுமே அவர் சப்மிட் பண்றாரு. அப்ப 2 தரப்பு நபர்களுமே நான் தான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா
2 விஷயத்தையுமே காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூடிய நேரத்துல தான் எந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மை சொல்றாங்க, எதுக்காக இப்போ பெண் வீட்டுல தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பெண் வீட்டார் எதுக்காக இந்த மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, இல்லாட்டி உண்மையிலே இவருக்கு இல்லீகலா வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கா, அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயம்லாம் விசாரணையில தான் தெரிய வரும். ஓகே சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க 2 தரப்பிலையும் வந்துட்டு விசாரணை தான் போயிட்டு இருக்கு, இன்னும் யார் வந்துட்டு போய் சொல்றா உண்மை சொல்றா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கேஸ் எப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறை அதிகாரிகள் 2 தரப்புலையுமே நான் சொன்ன மாதிரி அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வெறுமனே வாய் வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போகல. இவரு அந்த பெண், அதாவது அந்த பெண்ணினுடைய தாயாருக்கு மிரட்டல் விடுத்த எல்லாமே வாட்ஸ்அப்ல மெசேஜாக தான் அனுப்பியிருக்காரு. அப்போ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கமிஷனரோட ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், சிஎம் செல்லியா இருக்கட்டும், அது ப்ரூஃப் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி தான் இவங்க குற்றச்சாட்டியே வைக்கிறாங்க. இவரும் கூட நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, உங்களோட பொண்ணு இவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கூட என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த பொண்ணு ஒழுங்கா திருந்தி இனிமே ஒழுங்கா வாழ்வேன்னு சொல்லிட்டு வந்தா நாங்க அதை தாராளமா ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருடைய தரப்புலையும் சில ஆதாரங்கள் வைக்கப்படுது. காவல்துறை அதிகாரிகள் அதை விசாரிப்பாங்க. இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய நேரத்துல கூட அந்த பெண் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த பெண் திருமணம் ஆயிட்டு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 40 நாள் எங்க வீட்டுல இருந்தா. அந்த 40 நாளுமே அப்பப்போ வெளியில போவா, ஜிம்முக்கு போவேன்னு போவா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு போவா, பார்லருக்கு போறேன்னு போவா. போயிட்டானா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரவே மாட்டா. ஒரு பணக்காரியா கல்யாணம் பண்ணோம்னா அவ இந்த மாதிரிலாம் அடாவடி பண்ணுவான்ட்டு தான் நாங்க ஒரு ஏழைய திருமணம் பண்ணோம். அவளும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவங்களுடைய அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு பண்றா, வீட்டுல இருக்கிறது எல்லாம் அடிக்கடி வெளில போறா, நைட்டு 11:30 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் ஏதோ பசங்க கிட்ட இருந்து கால் வருது, கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றா, என்ன இது அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சிங்கிள் பேரண்ட்ல வளர்ந்த பொண்ணு, அதனால அவள் அப்படிதான் இருப்பா, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அடிக்கடி சந்திக்க போவா, அடிக்கடி பேசுவா, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை அவங்க அம்மாவும் வச்சிருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, போக 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 அவங்க பல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதையும் தாண்டி அவங்களுடைய கணவர் இருக்காருல்ல, இவருடைய நண்பர்கள் கிட்ட உறவினர்கிட்ட எல்லாம் கூட இவரை பத்தி தப்பு தப்பா பல விஷயங்களை அந்த பெண்மணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இங்கதான் பிரச்சனையே 2 பேருக்குமே தீவிரமடையுது. அப்ப இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு எங்க வீட்டுல எதுக்கு இருக்கணும், அப்ப இப்ப அவ திருந்தி வாழ்வான்னு சொன்னா நாங்க அவளை தாராளமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. விசாரணையினுடைய இறுதியில தான் யார் பக்கம் குற்றம் இருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப இவங்க வரதட்சணை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டும், மென்டலி பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டும் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறனால இவங்க மேல டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழ வழக்கு பதிவு செய்வாங்க ஆண் தரப்பு மேல. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், குரூயல்டி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற சட்டப்படிலாம் இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். இந்த ஆணுக்கும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே பின்புலத்துல இருந்து இயக்குன அந்த குடும்பத்தாருக்கும் தண்டனை கிடைக்கும். ஒருவேளை இவங்க சொல்றதுதான் பொய் அப்படின்னு சொன்னா அவருடைய ரெப்யூட்டேஷன் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்காக அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றம் அதுக்கான முடிவையும் எடுப்பாங்க. ஓகே சார், ஆக்சுவலா நீங்க பேசினப்ப சொன்னீங்க இந்த இப்போ இருட்டு கடை அல்வா அந்த கடைக்கு வந்துட்டு ஓனரா இருக்கவங்க ஃபோர்ஜரி பண்ணி தான் வந்துட்டு அந்த கடையை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ எல்லாரும் சொல்றதும் அதுதான், அவங்க வந்துட்டு ஒரிஜினல் ஓனரே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது சமர்ப்பிச்சிருக்காங்களா? கண்டிப்பா. இப்போ இவரு வைக்கக்கூடிய வாதத்திலுமே என்னன்னா, இந்த பிரச்சனைங்கிறது ஒண்ணு, நான் ஒரு வழக்கறிஞரா நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இவங்க ஃபோர்ஜரி பண்ணி அதை வாங்கியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா அவங்களுடைய தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அந்த ஃபோர்ஜரி பண்ணி யார்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கினாங்களோ அவங்களே எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க, எங்களுடைய உரிமத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நான் தேடி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதையுமே நிரூபிப்பேன், இந்த ஒரு வழக்குல இருந்து அவங்க போனா கூட அந்த ஒரு வழக்குல நிச்சயமாக அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், அந்த கடையை அதுக்குரிய உரிமையாளர்கிட்டே நான் வாங்கி ஒப்படைப்பேன், ஒரு வழக்கறிஞரா நான் அந்த பணியை செய்வேன்னு சொல்லிட்டும் இவர் சொல்லியிருக்கிறார். ஓகே சார், வரதட்சணையா வந்துட்டு டிஃபெண்டர் காரை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு 2 தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. அந்த கார் இவங்க இப்போ சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பாக்குறப்போ யாரு புக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில முடிவு பண்ண முடியாது. ஆனா பெண்ணா ஆனா யாரு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அப்படி சொன்னோம்னா அது தப்பாவும் போயிடும். பட் அவர் வைக்கக்கூடிய வாதம், பத்திரிகையாளர் முன்னாடி அவர் காட்டக்கூடிய எவிடன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய வாதத்தில் சில உண்மைகள் இருக்கோ அப்படிங்கிறது மட்டும் என்ன நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் நவம்பரில் தான் என்கேஜ்மெண்ட்டே ஆகுது. ஆனால் காரை அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துலேயே புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில மாதங்களில் அந்த கார் டெலிவரியும் ஆக இருக்குது, 1 வருஷம் கணக்கு முடிகிறனால. அப்போ இவர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்குங்கிற ஒன்று இருக்குது.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 5 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம இருந்தனால அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய 2 இனோவா கிறிஸ்டா கார்ல ஒரு காரை வித்து இருக்கிறாங்கன்ற ஆதாரத்தையும் இவர் சொல்றாரு. அப்போ ஒரு வட்டியை கட்டுறதுக்காக, வட்டினா என்ன ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அவ்வளவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடனுக்காக காரை விற்கிறவங்களுக்கு எப்படி 1.5 கோடி ரூபாய் கட்டி ஒரு டிஃபெண்டர் காரை லண்டன்ல இருந்து இறக்குமதி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு. அப்ப இவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க, இவர் தான் புக் பண்ணியிருப்பாருன்ற ஒரு விஷயத்துக்கு வேணா நம்ம முடிவுக்கு வரலாம். கண்டிப்பா சார். ஆக்சுவலா இந்த கேஸ் பத்தி தெரியாத பல தகவல்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.